இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நானும் வெண்ணிலாவும் பியூட்டி பார்லர் போயிட்டு வரோம். என்னது பார்லர்க்கா? ஏய், சாயந்தரம் ரிசப்ஷன் இருக்குடி. இந்த நேரத்துல அவளை வெளியில எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. அம்மா, இன்னும் என்ன அந்த காலம் மாதிரியே பேசிட்டு இருக்க? ரிசப்ஷனுக்கு போகும்போது அழகா போக வேண்டாமா? நாங்க என்ன வெளியூருக்கா போறோம்? இதோ இங்க இருக்கிற பார்லருக்கு தான் போயிட்டு வந்துருவோமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பார்லருக்கு வேணா கால் பண்ணி அவங்கள வீட்டுக்கு வர சொல்லு. ஆமாக்கா, அம்மா சொல்ற மாதிரி அவங்கள வீட்டுக்கு வர சொல்லலாமா? ஏய், அவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீயும் அதே மாதிரி பேசுற. பியூட்டிஷியன் வீட்டுக்கெல்லாம் வந்தா செலவு அதிகமாகும், டபுள் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ ஒண்ணு வேணா பண்ணு, ஈவினிங் மண்டபத்துக்கு போய் பாத்துக்கலாம். அண்ணாமலை அன்னைக்கிட்ட சொன்னா அவங்க எத்தனை பியூட்டிஷியன் வேணா வர சொல்லுவாங்க. ஏன் பாருமே, இதெல்லாம் போய் அவங்க கிட்ட கேட்டுன்னு இருக்க முடியும்? கண்ணாலத்துக்கு எல்லா செலவும் அவங்க தான் பண்றாங்க. அதுக்குன்னு இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு கூட அவங்கள எதிர்பார்த்துனந்தா நம்மள கேவலமா நினைக்க மாட்டாங்க. வான்வந்தி, நீ பியூட்டிஷியனை வீட்டுக்கே வர சொல்லு. செலவு அதிகமானாலும் பரவாயில்ல, நாம கொடுத்துடலாம். செலவுக்காக மட்டும் சொல்லல. இங்க என்ன ஃபெசிலிட்டி இருக்கு? எங்க உட்கார்ந்து மேக்கப் போடுவாங்க? அதுவும் இல்லாம ஏசில மேக்கப் போட்டாதான் கலையாம அப்படியே இருக்கும். இங்க எப்படிப்பா? மாமா அதான் சொல்றால, போயிட்டு வரட்டும் விடு. ஏய், சொன்னா கேளுடி. இந்த நேரத்துல வெளியில போறது எனக்கு ஒன்னும் சரியா படல. அவங்க இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. நீ வா, பை பை பை. என்னங்க இவ? இந்தடி. ஏய், அறிவில்ல, பாத்து வர மாட்டீங்க? ஏய், யாரா நீங்களா? முகத்துல கர்ச்சீப் கட்டிட்டு வந்தா பயந்துருவோமா? அக்கா அக்கா சும்மா இரு, போயிடலாம்க்கா, வாக்கா. நீ ஏன்டி பயப்படுற? என்ன பண்ணிடுவானுங்க இவனுங்க? நீ பேசாம இரு. டேய், யாரா நீங்க? ஏய், வாடா.